லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இன்றைய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமையும். ஏழாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் தொடங்கிய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 291 ரூபாய் 51 சதமாக உள்ளது. இது வந்து அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகள்லையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜெமியாக்கள்லையும் அவங்களுடைய மிஷின்கள் இருக்குது. அவங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்தில் பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பற்றுச்சீட்டு செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 17 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் 757 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 217 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 51 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 43 தினார் 676 ஃபில்ஸ். மறுபடியும் தங்க விலை 22 கேரட் 40 தினாரை எட்டியுள்ளது. எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் மீண்டும் ஆரம்பிக்கும் புதிய காலநிலை. இதோ தீயணைப்புத்துறையின் மிக முக்கிய எச்சரிக்கை. வணிக வர்த்தக அமைச்சகத்தின் அதிரடியான நடவடிக்கை. அதே போல தீயணைப்புத்துறை தொடர்ந்தும் அபார்ட்மெண்ட்களை இழுத்து மூடுகின்றது. அதே போல குவைத்துடைய முனிசிபாலிட்டி மொபைல் குரோசரிகளுக்கு தொடர் ஆப்பு. பத்தாக்க மதனியா ஜுனூப் சுர்ராவில் போயிட்டு ரொம்ப ஈஸியாகவே எடுத்துடலாம். இதோ டிஜிட்டல் ஷிஃப்ட்டுக்கு மாறுறாங்க குவைத் ஏர்வைஸ். அதே போல் வெளிநாட்டவர்களுக்கு பணிப்பெண்களுக்கு ஓட்டுநர்களுக்கு சிறப்பான தரமான ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க குவைத்துடைய சுகாதார அமைச்சகம். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். இதோ முதலாவதாக குவைத்துடைய தீயணைப்புத்துறை தொடர்ந்துமே எச்சரிக்கிறாங்க. இதுவரைக்கும் இந்த புதிய வருடத்திலேயே 2 தீ விபத்தை ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 விபத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளக் மின்சாரம் தான் காரணமாக இருக்குது தீ ஏற்படுறதுக்கு. அறையில் தயவு செய்து ரொம்ப கவனம். ஃப்ளக்குகளை முடிந்த வரைக்கும் அன்பிளக் பண்ணுங்கள், கழட்டி வைங்க தேவையில்லாத நேரத்தில். எதிர்வரும் 10ஆம் தேதியிலிருந்து மீண்டும் வரப்போகிறது குவைத்தில் மழை. அதே போல வெப்பநிலை இன்னும் குறைவடையும். சவுதியை போல நிலைமை மாறுமா? وشمال السعودية والعراق طبعا أيضا بلاد الشام. بمشيئة الله تعالى أترقب حالة مش الأسبوع القادم اللي بعده بمشيئة الله تعالى. تبدأ إن شاء الله من 10 يناير إلى 14 يناير 2026. الحالة فيها إن شاء الله أمطار تصل غزيرة وترقبها بثلوج. ولذلك الحالة اعتبرها مميزة ونادرة الحدوث خصوصا شمال الكويت. وصل. اللهم صل وسلم على نبي محمد. Ciao. Digital shift. A new destination drive Kuwait's travel market. டிஜிட்டல் மாற்றம்
தற்போது குவைத்தின் புதிய இலக்குகள் குவைத்தின் பயணச் சந்தையை இயக்குவதாக தெரிவிச்சிருக்காங்க. டிஜிட்டல் ஷிஃப்ட் மூலம் புதிய மாற்றங்கள் வந்திருக்கிறதாக பயணங்களில் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் குவைத்துடைய தீயணைப்புத்துறை மற்றும் வணிக வர்த்தக அமைச்சகம் அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டான பொருட்களை விற்கக்கூடிய பல கடைகளை அதிரடியாக வணிக வர்த்தக அமைச்சகம் நுழைந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 148 பொருட்கள் பிடிபட்டிருக்குது. நிறைய வாட்சுகள், அதே மாதிரி சட்டவிரோதமான பொருட்கள். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரிஜினல் மாதிரி டூப்ளிகேட்டை விற்றுருக்காங்க. அடுத்ததாக பல கடைகள்லையும் வியாபார தலங்கள்லையும் ஸ்டோர்கள்லையும் அதிரடியான நடவடிக்கைகள். தீயணைப்பு படை தீ தடுப்புக்கான சரியான பாதுகாப்பை பேணாத பல வியாபார தலங்கள், கிட்டத்தட்ட 44க்கும் அதிகமான வியாபார தலங்கள் மற்றும் ஸ்டோர்களுக்கு அதிரடியாக சீல் வச்சிருக்கிறாங்க. பத்தாக்க மதனியா கார்டு எடுக்கிறதுக்கு சிலர் அதுக்கும் ஒரு புரோக்கர் பிடிப்பாங்க. அந்த கார்டை வெளியில் எடுத்து கொடுக்கறதுக்கு அந்த மெஷின் நம்பர் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா டைரெக்டாக நீங்களே போய் சிம்பிளாக உங்கள் கார்டை எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த கார்டை வெளியில் எடுக்கிறத பற்றின ஒரு வீடியோன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு, பாருங்கள். بدي فرجيكم كيف بنستلم هيدي البطاقة المدنية اللي هي فيزيكال. نحن كل الإقامات والبطاقة المدنية بتتجدد من خلال تطبيق هويتي وسهل. بس كيف نحن بنستلم هيدا خليني فرجيكم. بيوصلكم أول شيء نوتيفيكيشن يا على هويتي يا على سهل، وكلنا بننقذ لما توصل نوتيفيكيشن على سهل أحسن ما تكون مخالفة. بس بخبروكم من وين فيكم تستلموا البطاقة ومن أي ماشين. الهيئة العامة للمعلومات المدنية إصدار فوري للبطاقة المدنية. يلا أنا هون بجنوب السرة وهن حاطين لي إنه الماشين رقمها 21. حتى نشوف أجهزة استلام البطاقة المدنية. هون المكانات مع أرقامهم القديمة. هون ما بتدخلوا أي مبلغ مادي، تستلموا من هون. الانتظار تقريبا دقيقة. هيها وهي استلمنا البطاقة الجديدة وخلصت بهالبساطة. هذا الفيديو عملته لأنه نحن معظمنا كموظفين يمكن المندوب بيجيبها أو حدا بيجيبها عننا، أو في ناس ما بتعرف كيف بيجيبوها، فخبرتكم كيف. يلا سلام. வீட்டு தொழிலாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. குவைத்துடைய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. கடந்த நாட்களில் சுகாதார அமைச்சரின் அதிரடியான தீவிர கண்காணிப்புக்கு பிறகு வீட்டு தொழிலாளர்களின் முதலாளிகளுக்கு வழங்கப்படும் விலக்கு 10 குவைத் தினார் சுகாதார காப்பீட்டு கட்டணமாக அறவிடப்படும். இது ஏற்கனவே உள்ள விதிமுறைகளின்படி செலுத்தப்பட வேண்டும் எனவும், இது 10 குவைத் தினாராக இருக்கும் மற்றும் ஆன்லைன் மூலம் இந்த 10 தினாரை செலுத்த முடியும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கான இன்சூரன்ஸ் பணம் பார்த்திங்கன்னா வெறும் 10 தினார்லேயே முடிஞ்சிடும் மக்களே. அதுவும் ஆன்லைனில் இப்போ குவைத்துடைய உள்துறை அமைச்சகத்துடைய ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயே அதை மின்னணு மூலம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறதால கட்டிக்கொள்ள முடியும். எந்த ஒரு அதிகமான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸும் தேவைப்படாது. அதாவது இதில் குறிப்பாக தெரிவிச்சிருக்காங்க, அரசு அதிகாரிகளுடன் மின்னணு ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவதற்கும் பரந்த முயற்சிகளின் ஒரு பகுதியாக இது இருப்பதால் இதன் மூலம் பரிவர்த்தனைகளை எளிதாக்குகிறது மற்றும் குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டினர் இருவருக்கும் வழங்கப்படும் சேவைகளின் தரத்தை மேம்படுத்துகின்றது அப்படின்னும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதிகமான ஃபைல்கள், அந்த பேப்பர் இந்த பேப்பர், அந்த டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட் அப்படின்னு குடைச்சல் கொடுக்காம சிம்பிளாகவே வேலை முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. நல்ல விடயம். ஆனால் நிறைய பேர் இந்த வெளியில் அக்காம அடிக்கிறவங்க தான் மெடிக்கலுக்கு அவ்வளோ வேணும் இவ்வளோ வேணும்னு காசு கேட்டு இன்சூரன்ஸு காசுன்னு ஏமாற்றி பணம் பிடுங்குவாங்க. கவனமாக இருங்க. அதே போல் 16 மொபைல் க்ரோசரிகளை கைப்பற்றி இருக்கிறாங்க. இன்னொரு பகுதிகளில் பார்த்திங்கன்னா குவைத்துடைய முனிசிபாலிட்டி அலிசபா அல் சாலிம் பகுதிகளிலையும் அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம், பக்காலாக்களில் வேலை பார்க்குறவங்க.
ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா 5க்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாக்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில். தாத்தா எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. லங்கா குச்சிட்டு வந்து நல்லா எல்லாரும் அங்கே கார்கோ சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு கார்கோ போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டொஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய். හායි හායි යාළුවනේ, මෙන්න ඔයාලට ගෙනත් තියෙනවා බැංකට් 6යි පාට 6කින් මේ 6ම වෙන්නේ KD 10යි. ඔයාලට කඩේකට ගියම් මේ වගේ අඩු මුදලකට කොහෙවත් ගන්න ලැබෙන්නේ නැහැ. මෙන්න බලා ගන්න සයිස් එක. මේ විදිහට තමයි සයිස් එක තියෙන්නේ. ලොකුම සයිස් එක. පාට 6ක් තියෙනවා. ඔයාලට කැමති පාටකින් ගන්න පුළුවන්. කුවේට් එකේ ඕනම තැනකට free delivery. ඉතින් කතා කරන්න අපගේ නම්බර්ස් වලට ස්ක්‍රීන් එකේ අපගේ නම්බර් තියෙනවා. ඉතින් අදම කතා කරලා ඔබගේ ඕඩරේ අදම වෙන් කරවා ගන්න.